அதனால் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஐயப்பனை பொறுத்தவரை சபரிமலையில 2024-25 421 கோடி ரூபாய் மொத்தமா ஐயப்பனுக்கு பக்தாதிகள் எல்லாமே நன்கொடையாக காணிக்கையாக கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 360 கோடி 340 கோடி கடந்த மூன்று ஆண்டு 340 360 421 கோடி. இதை கூட்டி கழிச்சு பாருங்க, இதுலயே கிட்டத்தட்ட 1100 கோடி வந்துருச்சு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த 50 ஆண்டு காலம் சபரிமலா மாஸ்டர் பிளான்ல 1000 கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். அடுத்த 50 ஆண்டு காலம் 1000 கோடி எங்க இருக்கு? 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் வந்த நன்கொடை காணிக்கை மட்டுமே 1100 கோடி. அப்ப இது பிக் பாக்கெட் இல்லாம வேற என்னங்கன்னா? சேகர் பாபு அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போறாங்க. மீட்டிங்ல போய் என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு 5 ஏக்கர் கொடுங்க. தமிழ்நாட்டுல கோயில் நிலத்தை 1,25,000 ஏக்கரை காணா, முதல்ல அந்த ஏக்கரை பிடிங்க. அதை விட்டுட்டு சபரிமலையில போய் 5 ஏக்கர் எதுக்கு கேட்கறீங்க? மேடையில பிடிஆர் அவர்களும் போயிருந்தாங்க. மேடையிலேயே சண்டை. என்ன சண்டை? பிடிஆர் அவர்களை முன்னாடி பேச கூப்பிடல, லேட்டா பேச கூப்பிட்டீங்க. தமிழகத்திலிருந்து சென்ற 2 அமைச்சர்களும் இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். செகண்ட், ஐயப்பனுக்காக நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ல சனாதன தர்மம் இந்து தர்மத்தை வேறறுக்க வேண்டும் என்று பேசக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை? எதற்காக பினராயி விஜயன் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும்? நான் போக மாட்டேன் என்பதற்காக 2 அமைச்சர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் அங்கே பந்தளத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. காரணம், நீங்க நேத்தங்க பந்தளத்தில் இருந்தக்கூடிய அந்த கூட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளவு பேர் வண்டி எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு அவ்வளவு ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க. அதனால பிக் பாக்கெட் என்று பேசுவது, ஐயப்பனை பிக் பாக்கெட் தான் நீங்க பண்றீங்க. அவ்வளவு பணம் வருது, ஆனா நீங்க திரும்ப ஐயப்பனுக்கு எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க? 1100 கோடி ரூபாய் 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க 50 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்கன்னா வேற என்ன கணக்கு? செகண்ட், விஜயன் அவர்கள் அடிப்படையில அவர் கடவுளை நம்பாதவர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். கேரளத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள், அவர் ஐயப்பனுக்காக மாநாடு எப்படி எடுக்க முடியும்? எதற்காக ஐயப்பனுக்காக மாநாடு எடுத்தார்? இதே விஜயன் 2018-19 ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதே பந்தளத்துல, அதே சபரிமலையில, அதே பத்தனந்திட்டால. காரணம் எதற்கு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் செய்ததற்காக. அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று அவங்க சொல்லும் பொழுது நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் என்ன தப்பு? அதனால மேடை நாகரிகத்துல என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் சொன்னது. கேரளால புதிது கிடையாது. இதற்கு முன்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க. போன முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட போட்டாங்க. இந்த முறையும் போடுவாங்க, பாத்துக்கலாம். ஓபிஎஸ் அண்ணனையும் சந்திக்கணுங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணன் வந்து என்னை பொறுத்தவரை பரஸ்பரமா எல்லாரையுமே சந்திக்கணும். இல்ல சந்திக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு இல்லை. நிறைய டிராவல் இருக்காங்க. அண்ணன் வந்து நிறைய வெளியே இருக்காங்க இப்ப அதிகமா. அதே போல அவரு சுற்றுப்பயணத்துல முடிச்சுட்டு வரும்போது சந்திப்போங்கண்ணா. விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னன்னா, இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம். இதற்கு முன்பு வெளிநாடு போகும் பொழுது பிரைவேட் ஜெட்ல ஆடிட்டரை கூட்டிட்டு போனாங்க. துபாய்க்கு முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டரா இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் பிளைட்ல போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம். எந்த ஜெட்ல போனாங்க, 6 பேர் யார் போனாங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது. நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும். அந்த நிறுவனத்திற்கு 1000 கோடி ரூபாய் பணம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த நிறுவனத்தில் எப்படி சில பேருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர், ஜப்பான், துபாய், ஐரோப்பிய நாடுகள் போகும் பொழுதெல்லாம் நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதனால இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் 2 பக்கம் போயிருக்கார். ஜெர்மனி போயிருக்கிறாரு, யூகே போயிருக்கிறார். அதனால விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி. அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளை அறிக்கை விடணும். இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனோம், சிங்கப்பூருக்கு போனோம், ஜப்பானுக்கு போனோம், என்ன கையெழுத்து போட்டோம், எவ்வளவு பணம் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லா நிறுவனங்களுமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக, மத்திய அரசு மூலமாக, PLI மூலமாக ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்க. அவங்க வருவேன் என்று சொன்ன பிறகு இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு அங்க போய் அவங்க கிட்ட ஒரு டீலை போட்டு முதலமைச்சரை போய் போட்டோ எடுப்பதற்காக இங்க அமர வைத்து போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. இது இவர்கள் கொண்டு வந்த முதலீடா அல்ல அந்த நிறுவனங்கள்? நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு முதலமைச்சர் போறாருங்கிறதுக்காக 100 கோடி போட மாட்டாங்க, 500 கோடி போட மாட்டாங்க. ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்வார்கள், அடுத்த ஆண்டு எக்ஸ்பான்ஷனுக்கு நான் பணம் போடணும். சோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்திற்கெல்லாம் இவங்க கொண்டாடுறாங்க. நேற்று பாருங்க 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்துக்கு வந்து யாரு கொடுக்குறா? கொச்சின் ஷிப்யார்டு, மத்திய அரசுடைய நிறுவனம். மஸ்டாங் ஷிப்யார்டு, அது மத்திய அரசுடைய நிறுவனம். மத்திய அரசுடைய நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணம் போட்டாலும் கூட அது இவங்க கொண்டாடுறாங்க. கொண்டாடுவது தவறு கிடையாது. மத்திய அரசுடைய நிறுவனத்தினுடைய பணம்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா, 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்திற்காக வரக்கூடிய பணம்
பப்ளிக் செக்டர் யூனிட் பிஎஸ்யூ, மத்திய அரசு பிஎஸ்யூ, அதையும் சொல்ல மாட்டாங்க. அதை மறைச்சு தனியார் நிறுவனம் வேறொரு நிறுவனம் எதுக்கு பொய் சொல்லணும்? திரு டிஆர்பி ராஜா அவங்க இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அந்த ட்வீட்டை பாருங்க. 30,000 கோடி எங்கிருந்து வந்துச்சுங்க? மத்திய அரசினுடைய பிஎஸ்யூ இல்லாம யாரு பணம் கொடுத்தாங்க? எல்லாத்தையும் மறைச்சு எத்தனை நாளைக்கு அவங்களால வண்டி ஓட்ட முடியும்? அதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பதை நான் வரவேற்கின்றேன். ஆனா அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார், மோசக்காரன் அப்பாவு சொன்னார். இன்னைக்கு அதே அப்பாவு அவர்கள் இந்த பக்க குட்டியாக்காரன் அடிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்தியால ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்யறாருன்னா முதல் இடத்துல அப்பாவு தான் இருப்பார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவா அப்பாவு தான் பேசுறார். யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவு அவர்கள் பதறி போய் 4 பேர்த்தையும் பேச விட மாட்டார். ஆனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம். இன்னைக்கு அவருடைய சொந்த ஊரெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பிச்சா பிஜேபி பி டீம் முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்கு, அவருக்கு நாக்கு இருக்கு, அவருக்கு வாய் இருக்கு, அவரு பேசுவார்.